வணக்கம் நண்பர்களே, சுடிதார் டாப் கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் டாப் வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சு கரெக்டாக பிளாட்டாக வந்து போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் கரெக்டாக பார்த்துங்க. நெக்கு மேலே நெக்கில் இருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா பார்த்துங்க. ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வச்சுங்க. சைடு அந்த அக்கலாண்டை வந்து கரெக்டாக பிளாட்டாக பார்த்து வச்சுங்க. அப்புறம் இடுப்பானை வந்து கரெக்டாக இழுத்து வச்சுங்க. அப்புறம் சைடு ஓப்பன் எல்லாமே கரெக்டாக வந்து பிளாட்டாக கரெக்டாக போட்டுங்க. எங்கே வந்து சுருக்கம் வரக்கூடாது, அழகாக வந்து இருக்கணும். அடுப்பீஸ் உள்ளே வெளியே இருக்கும்போது பார்த்து ஷோல்டர்கள் எல்லாமே பக்காவாக வச்சுங்க. ஈஸியாக வந்து அளவு டாப் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கீழே வந்து ஒரு ½ இன்ச்சு விட்டுட்டோம். மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்ருக்கோம். எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ உங்களுக்காக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கட்டிங் சரி ஸ்டிச்சிங்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டோம். அதே போல் வந்து அக்களுக்கு மார்க் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நெக்குக்கு மட்டும் டேப் வச்சு பார்த்துப்போம். 2.25 இன்ச்சு வைக்க போகிறோம். 2.25 இன்ச்சு வச்சுக்கிறோம் நெக்குக்கு. இது வந்து காலர் நெக்கு, பைன் நெக்கு. அங்கேருந்து வந்து 5 இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ரா. அந்த இதிலே வந்து எல்லாமே இதிலே எடுத்துக்கணும் அளவு. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணல பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். 1.5 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா விடுவோம். அது மட்டும் மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடு ஓப்பனுக்கே மார்க் பண்ணிப்போம். கரெக்டாக இழுத்து கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிங்க. செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்லீவெலாம் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து மார்க் பண்ணிப்போம். 2.25க்கு 2.25 வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ஒரு ½ இன்ச்சு மட்டும்தான் ஒன்றும் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு ½ இன்ச்சு, கீழே ஒரு ½ இன்ச்சு, மொத்தம் டோட்டலாகவே 1 இன்ச்சு தான் வந்து கட் பண்ணணும். அது பேக் நெக்கு. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிப்போம். ரெண்டு டாப் வந்து ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஃபுல்லாக கட் பண்ணிப்போம். ஆர்மல் நெக்கு கட் பண்ணிப்போம். நெக்கு கட் பண்ணிவிட்டு அந்த 2.25 வச்சோம்ல, அதுலேருந்து கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சு கட் பண்ணிப்போம். ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும். ரெடி பண்ணக்குள்ளே சரியாக வந்துடும் அது. ஃப்ரண்ட்டு மட்டும். பேக் வந்து கரெக்டாக வந்து 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்க. ½ இன்ச்சு ஷோல்டர் போனால் ½ இன்ச்சு வந்து நெக்குக்கு வரும். அப்புறம் கட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டுக்கு 2 எடுத்துட்டோம் பாருங்கள். 2.25 இருக்கான்னு செக் பண்ணுறோம் நம்ம. 2.25 இருக்குது. இப்போ வந்து அதை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே அளவு எடுக்கல, லென்த்துக்கு இந்தலாம் அளவு எடுக்கல. அளவு சுடிதார் வச்சு அப்படியே போட்டோம், அப்படியே கட் பண்ணுறோம். ஈஸியாகவும் இருக்கும். அளவு டாப் வச்சு கட் பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும். ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 3.5 இன்ச்சு ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி வச்சு அங்கேருந்து டோட்டலாக வந்து 6 இன்ச்சு வரணும். இது வருதான்னு பார்த்துக்கணும். வருது. கரெக்டாக மார்க் பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டாக வருது. அதை அளந்துக்க. இப்போ எப்பவுமே ஃப்ரண்ட்லேருந்து அளந்துங்க. ஷோல்டர்லேருந்து 6, 6.5 வரணும். அப்போ தான் வந்து தலை வந்து ஃபஸ்ட்டு வந்து தைக்கக்குள்ளே வந்து தலை உள்ளே போதான்னு பார்த்துங்க. செக் பண்ணி நீங்கள் இருந்தாலும். அப்படிலாம் வந்து திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும். காலர் வந்து 16 இன்ச்சு வைக்க போகிறோம். அதில் காலர் பைண்டு அதில் வந்து பார்த்துங்க. 2.25 வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து 2.25 வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும் அது. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துங்க.
ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். அப்போ அங்கே வந்து ஸ்லீவ் வச்சுப்போம். ஸ்லீவ் வந்து 16 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். நான் வந்து அளவு எடுக்கலை, இருந்தாலும் வந்து அப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுங்க. ஸ்லீவ் வந்து 11 இருக்குது லூஸு, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அக்கிள் வந்து வந்து பிடிச்சி மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அக்கிள் லூஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. சுடிதாருக்கெலாம் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நம்ம எப்படி விட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ வந்து அதே ஷேப்பில் அழகாக கட் பண்ணிப்போம். நீங்கள் முன்னாடியே வந்து மார்க் பண்ணிங்க. நான் வந்து ரெகுலராக ஈஸியாக கட் பண்ணுறதில்ல, அப்படி இப்படியே கட் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து மார்க் பண்ணின்னு கட் பண்ணுங்கள். இதில் முண்டா கைக்கு தேவையில்லை. சுடிதாருக்கு இது வரைக்கும் நான் முண்டா கழிச்சதில்லை, அதெல்லாம் முண்டாலாம் எதுவும் கழிக்க தேவையில்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் முண்டா கழிச்சிக்கலாம், நாங்கள் கழிக்கலை. இப்போ வந்து இன்னொரு டாப் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிப்போம். பாருங்கள், மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிச்சு நண்பர்களே. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரணுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துங்க, கட் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரணுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன். பாருங்கள், நேர்ச்சி போட்டுங்க. நேர்ச்சி போட விட்டேன், நேர்ச்சி போட்டாச்சு. ஓகே, பாய் நண்பர்களே.